வணக்கம் அன்பு நந்தி நேயர்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களெல்லாம் சந்தித்து. மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தலைப்புக்கு போயிடலாம் வாங்க. இறைவன் கருணையே வடிவானவன் என்கின்றன எல்லா மதங்களும். கர்த்தர் அன்பாயிருக்கிறார். அன்போடு இருப்பது அப்படின்றது வேற, அன்பாயிருப்பது அப்படின்றது வேற. அங்கே அவர் அன்பு காட்டலை, அன்பாகவே மாறிடுறார். கருணை செலுத்தும்போது நாம் கருணை செய்பவர்கள்தான். நம்மிடமிருந்து கருணை என்பது கவனித்து குறிப்பிட்ட இயக்கங்களுக்கும் குறிப்பிட்ட விஷயங்களுக்காக மட்டும் செலுத்தப்படுகிறது. ஆனால் நாமே கருணையாக மாறிவிடும்போது நம்மிடமிருந்து எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இன்றி ஆணவமற்று கருணை எல்லா பக்கங்களையும் பொங்கி பெருகுது. இதோட வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்போடு இருப்பதுன்றதும் அன்பாக இருப்பதுன்றதும் வேறு வேறு. இயற்கையை ஊன்றி கவனித்த விஞ்ஞானிகள் ஒரு மகத்தான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. எல்லா இயக்கத்துலேயும் ஒரு விதமான கருணையும் மென்மையும் பரவி இருக்குது அப்படின்றது தான். இதுக்கு ஏதுவாக கீதாஞ்சலியில் மகாகவி தாகூரோட வரிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மரணத்துக்கு பின் என்ன ஆகுமோ என்று எண்ணி கலங்காதே. நீ பிறப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்பாகவே உன் தாயின் மார்பில் உனக்காக பாலை சுரந்து வைத்துள்ளான் ஒருவன். அவன் உனக்கென தனியாக ஒரு உலகத்தையே படைத்து வைத்திருப்பான். அவனை நம்பி அஞ்சாமல் புறப்படு. எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள். உண்மையில் பார்க்க போனால் நாம் எதுவுமே செய்கிறதில்ல. நாம் உயிர் வாழ காற்று தேவை. அந்த வாயுவை நாம் படைக்கவில்லை. அது ஏற்கனவே இந்த உலகத்தில் உள்ளது தானே. அதனை சுவாசிக்க நுரையீரல் தேவை. அதையும் நாம் உண்டு பண்ணவில்லை. நமக்கு பிறப்பிலேயே அது கொடுக்கப்பட்டு விடுகிறது. உணவை நாம் சமைக்கிறோமே தவிர அவற்றை நாம் படைக்கவில்லை. அவை இயற்கையில் தாமாய் விளைபவை. அவற்றை விழுங்கி ஜீரணம் செய்யும் ஜீரண உறுப்புக்களான வாய், உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் இவை அனைத்தும் நமக்கு பிறவியிலேயே தரப்பட்டன. பாலைவன ஒட்டகம் 6 மாதம் குடிநீரின்றி வாழும் தன்மை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பனிக்காலத்தில் துருவ கரடியின் உடல் முழுவதும் கனத்த மயிர்கள் அடர்ந்து வளர்ந்து அதை பாதுகாக்கின்றது. படைக்கப்படும் ஒவ்வொரு அரிசியின் மீதும் அதன் உடைமையாளனின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறது குரான். பாறையில் உடைச்சு உள்ளிருந்து தேரை வெளியே தாவுவது போல இந்த காலம் இயற்கையும் அத்தனை விதமான கருணையை ஒவ்வொரு உயிருக்கும் காட்டிகிட்டே இருக்குது. அந்த தேரைக்கு அங்கே உயிர் வாழ்வதற்கு தேவையான மூச்சு காற்றையும் உணவையும் அதுக்கு யார் அளித்தது? பிறப்பு வாழ்க்கை மட்டுமல்லாது மரணத்தில் கூட இயற்கையின் பெரும் கருணை அடங்கியுள்ளது என்பது இதனால் நமக்கு புலன்படுகிறது. இந்த விஷயத்தை அறிவியல் சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் இருண்ட கண்டம் எனப்படும் ஆப்பிரிக்காவுக்குள்ள வெள்ளையர்கள் முதலாக போனாங்க. ஸ்டான்லி, மேங்கோ பார்க், டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பலர் சேர்ந்து நைல் நதி, நைஜர் இந்த மாதிரி ஆறுகள், ஏரிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க.
அந்த டைமில் விஷப்பாம்புகள் கொடிய மிருகங்கள்னு அவங்களுக்கு அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் காட்டு மனிதர்களோட தாக்குதல்கள் வேறு. டேவிட் லிவிங்ஸ்டன் காங்கோ காடுகளோடு சென்றுட்டு இருந்தபோது திடீர்னு பாஞ்ச ஒரு சிங்கம் அவரை கவ்வி இழுத்துட்டு ஓடிடுச்சு. பதறிப்போன கூட இருந்தவங்க துப்பாக்கியால் சுட்டபடி ரொம்ப தூரம் அவரை விரட்டி சென்று 1 மணி நேரம் போராடி அவரை மீட்டனர். சிங்கத்தோட பற்களில் குதிரப்பட்டு உடல் முழுவதும் இரத்த வெள்ளமாக இருந்தவர் நெடுநேரம் கழித்து முழிச்சார். குத்துயிரும் கொலை உயிருமாக இருந்தவர் சொன்ன வரிகள், ஏனோ தெரியல, எனக்கு வலியே ஏற்படல, சிங்கம் நிச்சயமாக என்னை சாப்பிட போகுது அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. ஆனால் எனக்கு அதை எதுக்க தோன்றவில்லை. மௌனமாக என்னை அதுக்கு அர்ப்பணிக்க தயாராகிட்டேன். ஒருவித பரவச மயக்கம்தான் அந்த சமயத்தில் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு. அர்ப்பணிக்க தயாராகிட்டேன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தையாக இங்கே நீங்கள் விளங்கிக்கணும். அவர் ஏதோ பிரமையில் உலர்வதா அப்போது எல்லோரும் நினச்சாங்க. விஞ்ஞானம் பெரிதும் முன்னேறிய கடந்த 1/4 நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் ஒரு விந்தையை கண்டுபிடிச்சாங்க. அதாவது பாம்புகளுக்கு உணவாக போடப்படுற உயிருள்ள எலிகள் தவளைகளோடு சேர்ந்து பல்வேறு கருவிகளை இணைச்சி சோதித்ததில் அவங்க கண்ட உண்மை என்னென்னா, பாம்பால் கவ்வப்படுற எலிகள் முதல்ல தான் போராடுது, அப்புறம் அது அமைதியாகிடுது, செயலற்று நின்றுது. அப்போது அவற்றின் மூளையிலிருந்து ஒருவித திரவம் சுரக்குது. உடல் முழுவதும் அது பாய, அந்நிலையில் உடலின் எல்லா அவயங்களும் தனது செயல்களை நிறுத்தி விடுவதால் மெல்ல ஒரு மயக்க நிலையில் அவை ஆள்கின்றன. அந்த நிலையில் அவற்றின் உடலை வெட்டினாலும் குத்தினாலும் அவற்றிற்கு வலியே ஏற்படுவதில்லை. இதனை அறிந்த பின்பே விஞ்ஞானிகள் ரணத்திற்கு முன் ஏற்படும் மயக்க நிலை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இதை லாவோ துசோ என்ன சொல்கிறாருன்னா, பெருங்கருணை அப்படின்றார். யாரோட பெருங்கருணைனா, இந்த இயற்கையோட, இந்த இறைவனோட பெருங்கருணை. இறப்புக்காகவும் இறப்புக்கு பின்னையும் என்ன நடக்குமோ, இறக்கும்போது என்ன நடக்குமோ அப்படின்ற இந்த மனித குலத்தோட பெரிய பயமும் பெரிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அவல நிலைக்கும் இந்த மனிதன் எப்பயுமே தன்னை உட்படுத்திகிட்ருக்கான். அவனோட அவசரத்துக்கும் அவனோட இந்த ஓட்டத்துக்கும் முக்கிய காரணமே அவனுக்கு இறப்புன்றது கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணுன்றதையும், அது வந்தால் என்ன பண்ணணுன்றதையும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆவான்றதையும் அவனுக்கு மிகப்பெரிய குழப்பமும் கேள்விக்குறியும் இருக்கிறதுனால தன்னைத்தானே பல விஷயங்களுக்கு உட்படுத்திக்கிறான். அதை மறக்கிறதுக்காக அவன் ஏதேதோ பண்ணி எங்கெங்கேயோ போய் நிற்கிறான். இதில் பார்க்க போனால், முழு உயிருள்ள ஒரு மீனை விழுங்கினால் அது வயிற்றில் ஜீரணமாகி விடுகிறது. ஆனால் வயிறு ஏன் தன்னைத்தானே ஜீரணம் செய்து கொள்வதில்லை? ஒரு பாம்பை இன்னொரு பாம்பு விழுங்கினால் அது ஜீரணமாகிடுது. ஆனால் அந்த பாம்பின் உடலில் சுரக்கும் நீர் அதனையே ஏன் ஜீரணம் செய்து விடுவதில்லை? விஞ்ஞானம் இதனை இன்னும் விளக்கவில்லை. ஆனால் மெய்ஞானம் இதனையே பெருங்கருணை என்கிறது. வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு வினாடியிலும் இதனை நாம் உணர முடியும். எண்ணிலடங்காத வெறுமைதான் எங்கும் உள்ளது. ஆனால் ஒரு பெரிய குழாயின் வழியே காற்று ஊதப்படுவது போல் அந்த காற்றின் மூலம் எங்கெங்கிலும் இருக்கும் குப்பைகளும் கூலங்களும் மேலே பறந்து மலர்வது போல், அங்கே சூரியன் உதித்தால் இங்கே தாமரை மலர்கிறது, அங்கே மின்னல் மின்னினால் இங்கே தாழம்பூ மலர்கிறது. எப்பேற்பட்ட இயற்கையின் கருணை இதுவாக இருக்கும்! ஒரு சின்ன மழை துளி விழுந்துருச்சுன்னா எங்கெங்கிலும் வறண்டு போன நிலங்களில்
எங்கெங்கிலுமா செடிகள் பச்சை பச்சையாக முளைச்சு மேலெழும்புது. இயற்கையின் இந்த அற்புதமான பெருங்கருணையை ஊன்றி நோக்குபவன் மௌனமாகி விடுகிறான். ஒன்றையும் தெரியாத நிலையில் உரத்த குரலில் உபதேசிப்பவர்கள் உண்மையை உணர்கையில் வீண் பேச்சுகள் அவர்களிடமிருந்து விடைபெற்று விடுகின்றன. கடைசியாக இந்த பெருங்கருணைக்கு ஈடு இணையான ஒரு ஔவை பெரும்பாட்டியோட வரிகளோட இந்த பதிவை நான் முடிச்சிடுறேன். ஆதி ஒளியாகி ஆழ்வானும் தானாகி ஆதி அவனுருவம் ஆம் என்கிறார் ஔவை. ஓசையின்றி உள்ளே உதிக்கின்ற தொன்றுண்டு வாசமலர் நாற்றம் போல் வந்து விண்ணிறைந்து நின்ற பொருளே உடம்பதன் உள் நிறைந்த நின்ற ஒளி. மிக கடினமான பாதைதான் இது. மௌனமாக சில வினாடிகள் கூட இங்கே எவராலும் இருக்க முடியாது. வெளி ஓசைகள் அடங்கும்போது இங்கே மனதின் உள் இரைச்சல்கள் ஆரம்பமாகி இந்த பெருங்கருணையை உணர விடாமல் தடுத்து விடுது. அந்த இடத்துல தான் பலரும் சித்தம் தடுமாறி பித்தர்கள் ஆகின்றாங்க. எனினும் விடாமல் கொஞ்சம் உறுதியுடன் முன்னேறினால் புற ஓசைகள் அடங்கியது போல் அக ஓசைகளும் அடங்கிவிடும். கரையில் ஏறிட கற்றிடுவோம் நாம் என்பதன் பொருள் இதுதான். கற்பிப்பவர்கள் யாரும் கிடையாது. அவரவரும் தாமாகவேதான் கரையேற வேண்டும். தேடுங்கள், கண்டடைவீர்கள், கரையேறுவீர்கள். நன்றி.